லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 4. மதுவின் அறைக்குள் வந்தான் உதய். மது, என்னை திரும்பி பார் என்றான். நீங்கள் என் முகத்தை பார்க்க வேண்டாம் என்றால். இப்போ திரும்ப முடியுமா முடியாதா என்றான். அவளும் முடியாது என்று மறுத்தாள். மதுமதியின் அறையின் கதவை தாளிட்டாள். பின் மதுவின் அருகில் சென்றான். அவள் அவனிடமிருந்து விலகி சென்றாள். ஏண்டி இப்படி பண்ற என்றான். பொறுமை இழந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தான். அந்த முரட்டு கையின் பிடியில் அவள் அவன் பக்கம் வந்து நின்றாள். பின் அவளின் முகத்தை தன் கையால் மேலே உயர்த்தி நிமிர்த்தினான். பிரியா சூப்பை மதுமதியின் முகத்தில் ஊற்றியிருந்தால் மதில் ஐயோ அம்மா என்று அலைஞர். அவளின் சத்தம் கேட்ட ஜெயராணி, வசந்தி, ஜெயந்தி மூவரும் பிரியாவின் அறைக்கு வந்தனர். என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற? பிரியா கோபத்துடன் ஜெயராணியை பார்த்தாள். பிரியம்மா, என்ன விஷயம்னு என்கிட்ட கேளுங்க. இந்த வேலைக்காரனா என்னை எதிர்த்து பேசுறா. ஒரு சூப் கூட ஒழுங்கா போட தெரியல. ஏண்டி நீ கேட்டா என்னையே எதிர்க்கிறா? என்ன பேசுற பிரியா நீ என்றாள் ஜெயராணி. மதுமதியின் முகம் சிவந்து ஆங்காங்கே தோள்களில் சிறிது பாதிப்பும் இருந்தன. அதை பார்த்த வசந்திக்கே பிரியாவின் மீது கோபம் வந்தது. பிரியா, நீ என்ன சொன்னாலும் நீ பண்ண விஷயம் தப்பு. அவள் கிட்ட மன்னிப்பு கேளு என்று வசந்தியும் ஜெயராணியும் சொன்னார்கள். ஜெயந்தி பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாள். என்ன அண்ணி, நீங்க யாரோ ஒரு வேலைக்காரிக்காக என் மருமகளை திட்டுறீங்க என்றாள். ஜெயந்தி, கொஞ்சம் அமைதியாக இரு என்றாள் ஜெயராணி. இவர்களின் சத்தம் கேட்டு உதயகிருஷ்ணன் பாட்டி வேணி உள்ளே வந்தார். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? உள்ளது, யாருக்கு என்ன பிரச்சனை? அப்போதுதான் முகத்தை மூடிக்கொண்டு தலையில் அமர்ந்திருந்த மதுமதியை பார்த்தாள். என்ன மதி, உன் முகமெல்லாம்? ஜெயராணி முதலில் மருத்துவருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு என்றாள். உங்கள் விவாதங்களை எல்லாம் பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்றாள். அனைவரும் அமைதியானார்கள். ஜெயராணி மருத்துவரை அழைத்தார். மருத்துவர் வந்து மதுமதிக்கு முதலுதவி செய்தார். பின்னர் அவளின் முகத்திற்கு ஆயில் மண்டை கொடுத்து அதை தடவி கொள்ளுங்கள், சரியாகிவிடும் என்றாள். மதி அதை வாங்கி கொண்டாள். பாவம், அவள் யாரையும் எதிர்த்து பேசுபவள் அல்ல என்று ஜெயராணி உருகினாள். மதி, நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றாள். மதுமதி அன்று ஆபீஸ்க்கு வரவில்லை. உதய்க்கு கோபம் வந்தது. பின்னர் வீட்டிற்கு போன் செய்தான். மதியின் வாழ்க்கையில் விளையாடியது. போனை எடுத்தது பிரியாதான். ஹலோ, யார் என்றாள். நான் உதய் பேசுகிறேன் என்றான். அவ்வளவுதான். பிரியா அழுது கொண்டே நடந்த விஷயங்களை அவளுக்கு சாதகமாக சொல்லி முடித்தாள். சரி பிரியா, நீ அழாதே. நான் ஈவினிங் வந்து அவளை கவனித்துக் கொள்கிறேன். போனை வைத்தவனுக்கு மதுமதியின் மேல் இன்னும் கோபம் அதிகமானது. இவள் இங்கும் நாடகம் ஆட தொடங்கிவிட்டாள், அதுவும் இந்த உதயின் தங்கையுடன் என்று உள்ளுக்குள்ளேயே அவளை திட்டி தீர்த்தான். அன்று மாலை வேலைகளை முடித்துக்கொண்டு அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். வந்தவுடன் வீட்டில் நடந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய வந்தது. விஷ்ணு ரமேஷிடம் வந்து பிரியாதான் ஏதாவது ஏடாகுடமாக பண்ணி வச்சிருப்பா, எனக்கு அவளை பற்றி நன்றாக தெரியும் என்றான். ரமேஷும் அதை ஆமோதித்தான். என்ன மச்சான், இப்படி ஒரு ராட்சசியை பெற்று வளர்த்து என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்க என்றான். விஷ்ணு உடனே, ஏன் மச்சான், நீங்க தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அவளை கொஞ்சம் திருத்தக்கூடாதா? பாருங்கள், உங்கள் வருங்கால மனைவி பிரியா இப்படி ஒன்றும் தெரியாத ஒரு பெண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாள் என்று இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டனர். அங்கு வந்த ஸ்வேதா, என்ன விஷ்ணு, உங்கள் தங்கை இப்படி பண்ணிவிட்டார்? அந்த பொண்ணு மதி பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிழவங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. அவளோட வயசு தானே உங்க தங்கைக்கும், ஏன் இப்படி என்று வருத்தப்பட்டாள். ஜெயந்திக்கு மட்டும் உள்ளுக்குள் சந்தோஷம். தன்னுடைய பெண்ணுக்கு போட்டியாக வந்தவளின் முகம் இப்படி ஆனதை கண்டு. ஜெயந்தி பிரியாவை தவிர அந்த வீட்டில் உள்ள அனைவருமே நல்லவர்கள்தான். வசந்திக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம் மனதில் உண்டு. உதயகிருஷ்ணாவிற்கு இருக்கும் மரியாதையும் மதிப்பும் தன் மகன் விஷ்ணுவிற்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா தாய்மார்களுக்கும் தோன்றும் எண்ணம் தானே. விஷ்ணு மதுமதியை காணச் சென்றான். மதுமதி என்று அழைத்தான். அவளோ இவ்வளவு நாள் கிடைக்காத ரெஸ்ட் இப்போது அவளுக்கு கிடைத்ததால் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். இங்கு என்ன ஒரு விஷயம் என்றால், இதுவரை மதுமதிக்காகத்தான் நியாயம் கிடைக்கவே இல்லையே. வீட்டிற்கு வந்த உதயகிருஷ்ணா அவனுடைய அம்மாவை அழைத்தான். அம்மா, நீங்கள் ஏன் அந்த மதுமதி ஆபீஸ்க்கு வர வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்றாள். ஏன்பா, அவளுக்கு முகத்துல காயம் ஆச்சு, பாவம்பா, அந்த பொண்ணு எப்படி அலறினாள் தெரியுமா என்றாள். அவள் செய்த தவறுக்கு பிரியா சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிறாள். என்ன உதய் பேசுற? நீ உன் தங்கை பிரியாவை பற்றி உனக்கு தெரியாதா? அம்மா, நடந்தவற்றை எல்லாம் பிரியா என்னிடம் சொல்லிவிட்டாள். என்ன சொன்னாள் அவள் என்றாள் ஜெயராணி. அந்த மதுமதிக்கு எவ்வளவு திமிர்ந்தால் என் தங்கையின் மீது சூப் ஊற்ற பார்த்திருப்பாள் என்றார். உதய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நம்ம பிரியா தான் வேணும்னே இந்த விஷயத்தை பண்ணிட்டா. என்ன சொல்றீங்க நீங்க என்றான் உதய். ஆமாப்பா, நம்ம பிரியாவும் அந்த ஜெயந்தியும் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். பிரியாவிற்கு மதுமதியின் மீது ஒரு பொறாமை ஜெயந்தியிடம் கூறினாள். அத்தை, அந்த மதுமதியை பார்த்து அன்றே எனக்கு பிடிக்கவில்லை. அவள் என்னை விடவும் மிகவும் அழகாக இருக்கிறாள். பெரியம்மா வேறு மதியை பார்த்து கற்றுக்கொள், பெரியவர்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று. அவள் எவ்வளவு பொறுமைசாலி. அவள் பணத்தில் தான் வேலை, குணத்தில் அவள் தான் பணக்காரி என்றும்
அவளை பற்றி என்னிடமே பெருமை பேசுகிறார்கள். அதான் அந்த முகத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாள் மதுமதி சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அங்கே அடுப்பில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருந்தது. அதை எடுத்து வந்து அவள் முகத்தில் ஊற்றலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்குத்தான் கையில் காயம் ஏற்பட்டு விட்டது என்றால். என்ன பிரியா சொல்ற நீ? ஆமா அத்தை, அடுப்பில் இருக்கும் சூடான பாத்திரத்தை துணியை பிடித்து எடுக்காமல் அப்படியே வெறும் கையோடு தொட்டுவிட்டேன். இதை பாருங்கள், கையில் உள்ள காயத்தை காண்பித்தால் பிரியா. என்ன பொண்ணுமா நீ என்றாள் ஜெயந்தி. நீ சொல்வது போல எனக்கும் அந்த வேலைக்காரியை பிடிக்கவில்லை. என் மகள் கட்டிக்கொள்ள போகும் உதயுடன் அவள் அன்று வந்து நின்ற காட்சி என்னால் இப்போது கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் என்றாள். இப்போது சொல், உதய் யார் மீது தவறு என்று. உதய்க்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த பிரியா ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள்? அவன் பதில் ஏதும் பேசாமல், அம்மா நான் மதியை பார்த்து விட்டு வருகிறேன் என்று அவ்விடத்தை விட்டு சென்றான். மதி என்று அழைத்தான். அவள் அறை கதவை திறக்கவில்லை. மதி மதி என்று மறுபடியும் கதவை தட்டினான். தூக்கத்தில் இருந்தவள் உதயின் குரல் கேட்டதும் சற்றென்று எழுந்தாள். மெதுவாக கதவை திறந்தாள். மதுவின் முகத்தை பார்த்தவன் அதற்குள் மதுமதி அவளின் முகத்தை மறைத்துக் கொண்டாள். மதுவின் அறைக்குள் வந்தான் உதய். மது, திரும்பி என்னை பார் என்றான். நீங்கள் என் முகத்தை பார்க்க வேண்டாம் என்றாள். இப்போ திரும்ப முடியுமா முடியாதா என்றான். அவளும் முடியாது என்று மறுத்தாள். மதுமதியின் அரை கதவை தாளிட்டாள். பின் மதுவின் அருகில் சென்றான். அவள் அவனிடமிருந்து விலகி சென்றாள். ஏண்டி இப்படி பண்ற? இல்ல சார், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க என்றாள். ஏய், என்னை பாரு என்று சொன்னேன் என்று மிரட்டினான். அப்போதும் அவள் அவனை பார்க்க மறுத்து விட்டாள். பொறுமை இழந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தான். அந்த முரட்டு கையின் பிடியில் அவள் அவன் பக்கம் வந்து நின்றாள். பின் அவளின் முகத்தை தன் கையால் மேலே நிமிர்த்தினான். அவ்வளவுதான். அவனின் கண்களில் பிரியாவின் மீது கோபம் வெறியாக மாறியது. சற்று சுய நினைவுக்கு வந்தவன், ஏண்டி இப்படி இருக்க நீ? அவதான் உன் முகத்துல சூப்ப ஊத்த போறான்னு தெரியுதே. அப்போ நீ விலகி இருக்க வேண்டாமா? அல்லது கையை வைத்து முகத்தை மூடி இருக்கலாம் அல்லவா? உன் பொறுமைக்கு ஒரு அளவில்லையா? ஒரு வகையில் உன்மேல் கோபம் இருக்கு. அதனால் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்திருக்கிறேன். நீ கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கும் மனசு வலிக்குதடி என்றான். மதுமதிக்கு உள்ளுக்குள் அவன் பேசியது சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. என்னை பற்றி நீங்கள் இவ்வளவு வருத்தப்பட தேவையில்லை. நான் உங்கள் அடிமை மட்டுமே. அதனால் நீங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாமல் போய் உறங்குங்கள் என்றாள். மது, முகத்தில் ஏதும் எரிச்சல் இருக்கிறதா? எதுவா இருந்தாலும் என்னிடம் சொல் என்றான். சரி, நாளை காலையில் நீ ரெடியாக இரு என்றான். அவள் எதற்கு என்பது போல் அவளை பார்த்தாள். நான் சொல்வதை மட்டும் செய் என்றான். இல்லையே, காலையில் வீட்டு வேலைகள் உள்ளது என்றாள். நாளை ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் என் வீட்டில் உள்ளவர்கள் செய்வார்கள் என்றான். எழுந்தவன் என்று சொல்லிவிட்டு இழந்தவன் அங்கிருந்து ஆயில் மண்டை எடுத்து மதுவின் முகத்தில் உள்ள காயங்களுக்கு பூசிவிட்டான். அவள் எவ்வளவோ தடுத்து பார்த்தாள். அவனிடமோ அவன் நினைப்பதை முடிப்பவன் ஆயிற்றே. அடுத்த நாள் காலையில் இருந்து வசந்தி வீட்டு வேலைகளை கவனிக்க அங்கு வந்த உதயகிருஷ்ணன் வசந்தியை அழைத்தான். சித்தி, இன்னைக்கு நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது என்றான். இல்லை உதய், மதுவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றார். எனக்கு தெரியும் சித்தி. இன்று நம் வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையும் பிரியாவும் ஜெயந்தி அத்தையும் மட்டும் செய்யட்டும் என்றான். வசந்தியோ, ஐயோ உதய், பிரியாவிற்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. ஆமாம் சித்தி, அதனால்தான் இன்றிலிருந்து அவள் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ளட்டும். அப்போதுதான் மற்றவர்களின் வழி அவளுக்கு புரியும். மேலும் இது போன்ற தவறுகளை இனி செய்ய மாட்டாள் என்றான். வசந்தி ஏதோ சொல்ல வந்தால் அதற்குள் உதய், சித்தி, இனியும் நீங்கள் அவளுக்கு செல்லம் கொடுத்தீங்கன்னா அவளுடைய இந்த எண்ணங்கள் மாறாது என்றான். அவன் அத்தை ஜெயந்தியும் தங்கை பிரியாவையும் அழைத்தான். அவர்கள் இருவரும் வந்தனர். நீங்கள் இருவரும் தான் இன்றைக்கு வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும் என்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னாச்சு அண்ணா உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது என்றாள் பிரியா. இனிமே தெரிந்து கொள் என்றான். ஜெயந்திக்கு உதயன் மீது கோபம் வந்தது. அளவுக்கு அதிகமானது. இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்? ஏதோ வசந்தினா கூட நம்முடன் வேலைகளை செய்வாள். இவளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று தன்னையே நொந்து கொண்டாள். உதைக்கு அவர்கள் இருவருக்கும் சரியான தண்டனை கொடுத்து விட்டதாக எண்ணினான். ஜெயந்தி வேலைகளை கவனிக்க சென்றாள். ஏனோ மருமகள் பிரியாவின் மீது கோபம் வந்தது. இவள் மட்டும் அந்த மதுமதியின் முகத்தில் சூப் ஊற்றாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அந்த மதி எல்லா வேலைகளையும் செய்திருப்பாள் என்று நினைத்தாள் ஜெயந்தி. மதுமதி அழைத்து அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். ஸ்கின் டாக்டர் அசோக் குமார் இருக்கிறாரா என்றான். அவனுடைய அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தான். வாடா உதய் என்று அசோக் அவனை அணைத்து கொண்டான். எவ்வளவு நாள் ஆகிவிட்டது உன்னை பார்த்து என்றான். அசோக்கும் உதயும் பள்ளி காலத்தில் இருந்து நண்பர்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தனர். பின் மதுமதியின் தன் செக்ரட்டரி என்று அறிமுகப்படுத்தினான். அவளுடைய முகத்தை இன்றே சரி செய்ய முடியுமா என்றான். தொடரும் உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்க்க